என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் நிறைந்த அவைக்கும் முதல் வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் கருவாய் உயிராய் அமர்ந்திருக்கக்கூடிய நமது கொடுமுடி மாவட்டத்தின் புது மாரியம்மனை வணங்கி, வானுக்கு ஒரு நிலவு நம் பட்டிமன்றத்திற்கு இந்த உதய நிலவு ஐயா அவர்களை வணங்கி எங்களணி மற்றும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இத்துணை நேரமும் பொறுமை காத்து இந்த பட்டிமன்றத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் உங்களையும் வணங்கி, கற்றோர் நிறைந்த அவையிலே நான் கால்பதிக்கு காரணமான பெற்றோருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து, கந்த உறவான என் வாழ்க்கை துணையை வணங்கி என்னுடைய பட்டிமன்ற உரையை தொடங்குகிறேன். சொந்த உறவா வந்த உறவா? வந்த உறவுன்னு பேசதான் நான் வந்திருக்கேன். இதுல வேற எந்த சந்தேகமும் வேணாம். முதல்ல வந்த உறவுனா என்னன்னா, ஒரு ஆணுக்கு வாய்க்கக்கூடிய மனைவியும் ஒரு பெண்ணுக்கு வாய்க்கக்கூடிய கணவனும். அடிமையா? இந்த உறவு அடிமையா இல்லைங்க, அன்பா ஆதரவா அனுசரணையா வாய்க்கக்கூடிய கணவனும் மனைவியும் தான். இந்த உறவுல சந்தோஷம் இல்லைன்னா குடும்பம் எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்கும்? எல்லாருமே பாடுனாங்க, அதனால நானும் ஒரு பாட்டோடைய தொடங்கலான்னு இருக்கேங்க ஐயா. பாடுங்க. புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தோ இல்லாட்டி வருத்தந்தான் தோணும், அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாலா நின்னு, முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு, உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி அமைஞ்சா ஊரறிய மாலை கட்டி போடு, சொத்து வீடு வாசல் இருந்தாலும் ஏன் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் உள்ள ரெண்டும் ஒட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். நடுவர் அவர்களே, அப்படி ஒட்டி உறவாடி அன்பா அந்யோன்யமா வந்த உறவு இல்லைன்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏமா மாமியா கேட்டுக்கம்மா. அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் புலம்பி தள்ளினாங்க நடுவர் அவர்களே. தலைப்புல பேசுறாங்களோ இல்லையோ, நல்லா தாளிச்சாங்க வச்சு, நல்லா வீட்டுல தாளிக்கிறத இங்க வச்சு தாளிச்சாங்க. அத கருவி பொண்ணா தாளிச்சுதான். ஆமா நடுவர் அவர்களே, அவங்க பேசுனது இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்கிறாங்க. மொத்தமா 3 பேரும் தாளிக்கிற தாளிப்புல கருகிறது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இந்த கரண்டி கூட காஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு தாளிக்க போறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாங்க சளைச்சவங்க இல்ல நடுவர் அவர்களே. பொய்யா பேசுற அவங்களுக்கே அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா உண்மை மட்டும் பேசுற எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்புறம் அதான் சொல்றேன் நடுவர்களே, குறைய மட்டுமே பேசக்கூடியவர்கள். ஒரு கடலை பார்த்து மனுஷன் சொன்னானா, உனக்கு மட்டும் உப்பு இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், உன் தண்ணியில உப்பு இல்லைன்னான்னு. குயிலை பார்த்து சொன்னானா, நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளவு அழகா இருந்திருப்ப அப்படின்னு. ரோஜாவை பார்த்து சொன்னானா, உனக்கு மட்டும் முள் இல்லைன்னா எவ்வளோ அழகா இருந்திருக்கும்னு. அந்த 3ம் அந்த மனுஷனை திரும்பி பார்த்து சொல்லிச்சான், குறை சொல்ற புத்தி மட்டும் உனக்கு இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்களா. அதனால குறை சொல்லக்கூடியவர்கள் தான், அதுவும் எதிரணியில இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. குறைய தவிர ஒரு நிறைய கூட அவங்க பேசவே இல்லை நடுவர் அவர்களே. எதிரணி தலைவர் ஆரம்பிச்சாங்க, நாங்க அப்படியே பொங்கி தள்ளினாங்க, மேக்கப் போடுறோமா நகை போடுறோமா. நடுவர் அவர்களே, அவங்க மட்டும் என்ன காலையில தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்து உக்காந்துருக்காங்க. நாங்க 4 கோட்டு போடுறோம்னா அவங்க 8 கோட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க, மருமகள்னு பேசுற நாங்க கலர் கலரா ஆளுக்கு ஒரு வண்ணத்துல உடை அணிஞ்சிருக்கோம். மாமியாருன்னு பேசக்கூடியவங்க சொல்லி வச்சு மேட்சாம் பாருங்க. இதெல்லாம் மாமியார் செய்யற வேலையா? 2 பேரும் பாருங்க மேட்சாம். இந்த கூட்டணி மட்டும் இதெல்லாம் தகாத கூட்டணி நடுவர் அவர்களே, ஜெயிக்காத கூட்டணி. எங்களை பாருங்க, விதவிதமா இருந்தாலும் வெற்றி கூட்டணி. இதுல இருந்தே அவங்களுக்கு தெரியலையா யாரு உண்மை பேசுறாங்க, யாரு மேக்கப் பண்றாங்க. அப்புறம் சொன்னாங்க நகையாமா. நகையை வரும்போது ஒன்றும் இல்லாம வந்தா என் மகனை அரிச்சு பாரு நகையை போட்டு வந்திருக்கான். நடுவர் அவர்களே, அவங்க கழுத்துல என்ன கருகமணி பாசியா போட்டிருக்காங்க. எதிர்த்து நிக்க வச்சு எடை போடுங்க நடுவர் அவர்களே. எங்களை விட அதிகமா அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. எடை போடுறது மட்டும் சொல்லாம 5 பேர் இருந்தா கூட இந்த பக்கம் தான் முள்ளுச்சாயும். என்ன ஒரு அநியாயமா இல்ல அவங்க பண்ற. அதாவது மறந்து இப்போ பேசிட்டு உட்கார்ந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கெல்லாம் நாளைக்கு மாமியாரா ஆக மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், நேத்து நீங்க மருமகளா இல்லையா? நீங்க மருமகளா இல்லாதையா மாமியாரா ஆயிட்டீங்க? அப்ப மருமகளா இருக்கிற நாங்களும் நாளைக்கு மாமியாரா தான் ஆவோம்.
ஆகும். இதுல என்ன சந்தேகம்? நாளைக்கு மாமியார் மாமியார் பேசுவீங்க. ஆமா நடுவர் அவர்களே, காலத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நாங்களாம் அரசியல்வாதிகள் மாதிரி அப்பப்போ அப்படிதான். வாய் உள்ள மருமக பொழைச்சிக்கணும். அதனால கண்ணனுக்கு தாசனா இருப்பதை விட, கம்பனுக்கு தாசனா இருப்பதை விட, காளிக்கு தாசனா இருப்பதை விட பொண்டாட்டிக்கு தாசனா இருக்கிற சொல்லுங்க. அது ஏன் பொண்டாட்டி தாசன்னு சொல்றீங்க? நடுவர் அவர்களே, அவங்க மகன் தான் அவன் என் புள்ள ஓய்வு எடுக்கிறதுக்காக வீட்டுல வருது, இவ ஒன்னும் செய்யறது இல்லைன்னு மருமகளை பொறிஞ்சு தள்ளினாங்க. நான் கேக்குறேன், உங்க மக அவங்க மாமனார் வீட்டுல அவங்க புருஷனை கைக்குள்ள போட்டா பொண்ணு சாமர்த்தியக்காரி, என்னம்மா சாமர்த்தியம் அப்படின்னு பேசுறவங்க, அதுவே பையன் பேச்ச பொண்டாட்டி பேச்ச பையன் கேட்டா மட்டும் கொடுமைக்காரி கொடுக்கி வந்தோடனே பையனை கையில போட்டுக்கிட்டான்னு சொல்றீங்க. நடுவர் அவர்களே, இது ஒரு நியாயம்? இந்த பழமொழி நான் திருப்பி சொல்றேன், உட்காந்து 1 மணி நேரமா பழமொழியா சொல்லிட்டு போறாங்க. நான் சொல்றேன் அந்த பழமொழிய, இவங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். மருமக உடைச்சா மாமியார் உடைச்சா மண்கோடம், மருமக உடைச்சா பொன்கோடம். சத்தியமா சொல்ற நடுவர் அவர்களே, இந்த அணிக்காக தான் அந்த பழமொழியே எழுதியிருக்கிறாங்க. அவங்க பொண்ணுனா சாமர்த்தியக்காரியா, வந்திருக்கிற மருமகனா பொண்டாட்டி தாசனை கைக்குள்ள போட்டுக்கிறாளாமா. இந்த கொடுமையெல்லாம் எங்க நடுவர் அவர்களே போய் சொல்றது? நடுவுல உட்காந்து நீங்க வேற அதை அமைதியா கேக்குறீங்க பாருங்க நடுவர் அவர்களே. அதுதான் நடுவர் அவர்களே எங்களுக்கு வருத்தமா இருக்கு. தலைவிதி கேட்டதான் ஆகணும். அடுத்து சொல்றாங்க, வீட்டுக்கு அஸ்திவாரமே அம்மாதான், அம்மா இல்லாம நீங்க எங்க? ஒத்துக்கிறோம் நடுவர் அவர்களே, அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க. அஸ்திவாரம் மட்டும் போட்டு நடுவுல என்ன குத்த வச்சா உட்காந்துக்குவீங்க? சொல்லுவீங்களா? நான் இன்று சிறப்பாக அஸ்திவாரம் கட்டி இருக்கிறேன், அஸ்திவாரத்துக்கு வாங்கின பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பீங்களா? அதோட முடிஞ்சிருச்சா வீடு? அதுக்கப்புறம் சோரை கட்டி பூசி கதவு வச்சு ஜன்னல் வச்சு அந்த ஒழுங்கமைப்பு வடிவமைப்பு வேணாமா நடுவர் அவர்களே? அந்த முழுமைதான் மருமகள். அஸ்திவாரம் வேணா அம்மாவா இருக்கட்டும் சொந்த உறவு, ஆனா அந்த முழுமை, அந்த அழகு, அந்த வீடுங்கிறது தான் மனைவி நடுவர் அவர்களே. அதுதான் வந்த உறவு. நாற்றாங்கால் அம்மாவா இருக்கட்டும், நாற்றங்கால மட்டுமே வச்சா சோறு தின்ன முடியுமா? நட்டு வளர்த்து விளைச்சலை கொடுக்கணும் நடுவர் அவர்களே. அந்த விளைச்சல் தான் மருமகள். சரிங்களா? சும்மா தெரியாம பேசக்கூடாது. பாருங்க நடுவர் அவர்களே, அதுவும் நீங்க பேசும்போது கவனிக்கணும். மாமியார் அணியில பேசும்போதெல்லாம் நாங்க அப்படி உற்சாகமா கை தட்டிக்கிட்டு இருந்தோம், ரசிச்சு ரசிச்சு. எங்க மாமியாரெல்லாம் அவ்வளவு அருமையா பேசுறாங்க. ஆனா இங்க பாருங்க நடுவர் அவர்களே, மூஞ்ச எப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா யாரு விட்டு கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்லி? அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே, அப்படியே வந்த உடனே இவளுக்கு வந்து பொண்டாட்டி புருஷன் பேச்சு கேட்கணுமா, வந்த உடனே சாவி கொத்து கையில வரணுமா? நான் கேக்குற நடுவர் அவர்களே, இந்த மருமகனா என்ன சும்மா வந்ததா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு நாங்க மருமகளை வந்திருக்கோம். சொல்றேன் கேளுங்க நடுவர் அவர்களே. நாங்க பாட்டுல செவனையேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். படிப்பு முடிச்சும் முடியங்காட்டியும் அப்படியே ஜாதகம் அந்த ஜாதகம் அந்த ஜாதகம்னு மருமகளை குறை சொல்ற இவங்க எல்லாம் தன்னுடைய மகனுக்கு பொண்ணே கட்டக்கூடாது நடுவர் அவர்களே. வீட்டுல உட்கார வச்சு பாத்துக்கணும். எதுக்கு தேடி தேடி வராங்க? நான் நல்லா பாத்துக்குவேன், மகளாட்டம் பாத்துக்குவேன்னு தேடி வந்துட்டு சொல்ற குறைய பாருங்க. அதாம்மா, இப்ப நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. இப்ப கொண்டு போறப்ப 2 ஜாதகம் கொண்டு போயிடுறாங்க. பையனும் பொண்ணு ஜாதகத்தை கொண்டு போறதில்ல, மாமியாவும் மருமகளுடைய ஜாதகத்தை பார்த்தா கல்யாணம் முடிக்கிறாங்க. உருப்படி ஆகுமானு படிச்சுக்கிட்டு இருந்த புள்ளைய புடிச்சு வச்சுக்கிட்டு, அதுவும் அந்த அதுக்குன்னே ஒரு ஜோசியக்காரர் இருப்பான் பாருங்க. இப்ப இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலனா நீ 7-8 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான். உடனே போச்சு, உடனே இங்க தேடு அங்க தேடுன்னு தாத்தால இருந்து பாட்டியில இருந்து தேடி புடிச்சு ஊர்ல இல்லாத சீமராஜாவை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க பாருங்க நடுவர் அவர்களே. இந்த பொண்ணு பாக்குற படலத்துல இவங்க அடிக்கிற லூட்டி கொஞ்சமா நஞ்சமா? சொல்லுங்க நீங்க. இப்படி இருக்கிற மாமியார்கள்லாம் அப்படி செக் பண்றாங்களாமா, பொண்ணுக்கு பல்லு நல்லா இருக்குதா, வாய் கோணலா இருக்குதா, நடக்க தெரியுமா? அதாவது அந்த புள்ள எக்ஸாம் பேப்பர்ல கூட இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காது நடுவர் அவர்களே. கொஞ்சம் நஞ்சமா கேள்வி கேக்குறாங்க, பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு. அந்த புள்ளையும் நல்ல நாட்டாம படத்துல வரக்கூடிய மனோரமாலாம் இவங்க தான் நடுவர் அவர்களே. நாங்களும் குஷ்பு மாதிரி நடுவர் அவர்களே, குஷ்பு மாதிரி குஷ்பு மாதிரி. உடனே சார் பாட தெரியுமான்னு கேட்டாங்களே, நாம கத்துக்கிட்ட சங்கீதத்தெல்லாம் கொஞ்சம் பாடலாமேன்னு நன்னானே
இழுத்தோம்னா உடனே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க நடுவர் அவர்களே. போதுமா போதும், உனக்கு பல்லு நீளமா இருக்கா வாய் கோணலா இருக்கான்னு பார்க்கதான் பாடணும். ஒண்ணுக்கு பல்லு நீளம் வாய் நீளம் கோணம் அதுக்கு எல்லாமே 2 டவுரி 2 பவுன் 4 பவுன் எச்சா பாத்துக்கங்க. அப்பெல்லாம் குறையெல்லாம் நிறைய ஆயிடும் நடுவர் அவர்களே. பொண்ணுக்கு இருக்கிற குறையெல்லாம் 50 பவுன் சேர்த்து போட்டா அப்படியே நிறையெல்லாம் குறையெல்லாம் நிறைய ஆயிரும். ஒரு அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்தா முடியே தேவையில்லை நடுவர் அவர்களே, முடிய தேவையில்லை அந்த மாதிரி. அப்புறம் அதையும் பார்த்துட்டு சரி இத்தனை கேள்விதான் கேட்டாங்களே, ரிசல்ட் தான் உடனடியா சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. போயிட்டு போன் பண்றோம், போயிட்டு தகவல் சொல்றோம். நீ அப்ப இந்த இன்டர்வியூ போன்லயே நடத்திக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து எங்க வீட்டு காசுக்கு நீ நஷ்டம் வைக்கிற? அதே சரி அங்க போறாங்களா, அங்க இவங்களை குழப்பறதுக்குன்னே 4 சொந்தக்காரங்க இருப்பாங்க பாருங்க. இந்த பொண்ணு வேணாம்ப்பா, இதை விட இன்னொன்னு இருக்கு பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம், பைக்ல பார்த்தேன், ரோட்ல பாருங்க நடுவர் அவர்களே. பாருங்க எந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுபவத்தை அப்படியே பொழியறீங்க நடுவர் அவர்களே. அதனாலதான் நடுவர் அவர்களே இந்த தலைப்புக்கு நீங்க நடுவரா இருக்கிறது தான் பொருத்தமே. ஆமா, அதனாலதான் பெண்களையும் உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்கோம். 2 ஆம்பளைல உட்கார வச்சிருப்போம்ல. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, நடுவரும் ஒரு பெண்ணா இருந்ததுன்னா இன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சிட்டு நாங்க போவே மாட்டோம், உருண்டுக்க வேண்டியதுதான். கொடுமுடியில வந்தோடனே நாங்க தாட்டிடுவோம். அப்படி அங்க இருக்க பொண்ணு இங்க இருக்க பொண்ணுன்னு அவங்கள குழப்பி விட்டு இன்னும் 4 மாசம் சுத்திட்டு மறுபடியும் அந்த 4வதுல இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான், முதல்ல பார்த்த பொண்ணே பரவாயில்லன்னு தான் தோணுது பாருங்க. அப்படி எத்தனை விட்டு பஜ்ஜி சொச்சிக்கலாம் நஷ்டத்தை உண்டாக்கிட்டு மறுபடியும் வருவாங்க. அதுல ஆரம்பிப்பாங்க நடுவர் அவர்களே பேச்சு. நாங்க குறி கேட்டோம் ஜோசியம் கேட்டோம்னு ஆரம்பிச்சுட்டு பாக்குவத்துல மாத்துறதுல இருந்து பரிசம் போடுறதுல இருந்து நிச்சயம் பண்றதுல இருந்து அத்தனையும் அதுல எத்தனை அப்பாவோட சேவிங்ஸ் கரையும். அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளர எத்தனை அப்பாவோட சேவிங்ஸ் எல்லாம் கரையுதுன்னு பாருங்க நடுவர் அவர்களே. எத்தனை அம்மாக்களுடைய நகைகள் அடகுக்கு போகுதுன்னு பாருங்க. எத்தனை அண்ணன்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் கடன் வாங்குறான்னு நீங்க போய் கேளுங்க. ஒரு காமெடி சொன்னாங்க, எங்க ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாராமா, புருஷனும் பொண்டாட்டியும் போறாங்களாமா, பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்களா, யாருன்னு கேட்டாராம் அந்த பொண்ணு. உடனே அவங்க புருஷன் சொன்னாரா, அடி பாவி உங்க அப்பா தான் பிச்சை எடுக்கிறாங்க. நான் கேக்குறேன், இருக்கிறத அத்தனையும் சுருட்டிக்கிட்டு போனா அப்பன் பிச்சைக்காரன் ஆகாம லட்சாதிபதியாவா ஆவா? அப்ப நீங்க வேண்டான்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. புன்னகை பூக்குற இளவரசி மாதிரி இருக்கிற எங்களை புன்னகை போதாது பொன்னகையும் வேணும்னு கொடுக்கறது பத்தாதுன்னு கேட்டு கேட்டு வாங்க தெரியுது இல்ல. அப்புறம் வாங்கிட்டு அப்ப பிச்சைக்காரனா போகாம பின்ன எப்படி லட்சக்காரனா இருப்பானா? அத்தனைக்கு அவங்க நேரடியா கேட்கறது, பயனை அசைக்கிறது. டேய் கேள்றா இன்னும் கேள்றான்னு. அதான் இதுதான் அம்மானா அன்பா நடுவர் அவர்களே. அம்மானா அன்பா, சரிங்களா? அம்மானா அன்புதான் ஒத்துக்கிறேன். மனைவினாதான் தெம்பு நடுவர் அவர்களே, தெம்பு. அன்பு மட்டும் வாழ்க்கைக்கு உதவாதுங்க. வாழ்க்கையை நடத்தணும்னா தெம்பும் வேணும். அதனாலதான் தாரம் அவதான் வாழ்க்கையின் ஆதாரம்னு சொல்றாங்க. பாருங்க, வாழ்க்கையோட ஆதாரமே பொண்டாட்டி தாங்க. பேசுறவங்க எல்லாருமே அவங்க புருஷங்களுக்கு என்ன முறையில இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. மருமகளை குறை சொல்ற அவங்க எல்லாம் அவங்க மாமியாருக்கு என்னவா இருக்காங்க? என்ன நடுவர் அவர்களே, அவங்களே அந்த பதவியில் இருந்துட்டு அந்த பதவியவே வந்து இப்படி குறை பேசுறாங்களே. எதிர்கட்சி தலைவர்களோட மோசமா பேசுறாங்க நடுவர் அவர்களே. அப்படி பேசாதான் வாழ முடியும் பாருங்க. அந்த அதாவது ஒரு பொண்ணு கண்ணு அசைச்சா போதுங்க. நம்ம பாவேந்தர் அழகா சொல்லியிருப்பாரு, பாவேந்தர் பாரதிதாசன், கடைக்கண் பார்வைதனை கண்ணியர்தாம் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். கல்யாணத்துக்கு முன்னால மலை கூட கடுவதான் தெரியும், அப்புறம் கடுவு மலையா தெரியும். பாவம் எப்படி நாங்கெல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அப்படி கணவன்களை பூஸ்ட் பண்றோம் பாருங்க நடுவர் அவர்களே. மனைவி இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு? அதனாலதான் பைத்தியக்காரனா பைத்தியமா அதாவது அன்பு பைத்தியம், ஆசை பைத்தியம் நடுவர் அவர்களே. அப்படி சொல்லணும் நீங்க. இன்னைக்கு பிரபலமா இருக்கிற எல்லாரையுமே கேளுங்க நீங்க. கண்ணதாசன்ல இருந்து வைரமுத்துல இருந்து எல்லாருமே நல்ல நல்ல உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. பாரதியார் கூட அழகா சொல்லி இருக்கிறாரு, வலிமை சேர்ப்பது தாய்ப்பாலடா, மானம் காப்பது மனைவியின் வார்த்தைகளடான்னு சொன்னார். மனைவியோடைய ஆதாரம் பாரதியார் கூட எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இங்க பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நடுவர் அவர்களே, தெரியாமலாம் இல்ல. கடைசியா தீர்ப்பு பாருங்க எங்க பக்கம் தான் வரும், அப்போ ஒத்துக்குவாங்க இல்லைங்களா? அப்படியே அம்மா பாசம் காட்டுறாங்க, அம்மா பாசம் காட்டுறாங்களாமா. நான் கேக்குறேன், ஒரு பையன் மேல அம்மா பாசம் காட்டதான் செய்வாங்க, அது ஒரு இயல்பூக்கம் நடுவர் அவர்களே. இயல்பூக்கம்னா என்னன்னா, ஒரு நாய்க்கு இருக்கு தாய்ப்பாசம், ஒரு நரிக்கு இருக்கு தாய்ப்பாசம், ஒரு கோழிக்கு இருக்கு, ஒரு குருவிக்கு இருக்கு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். இப்போ உங்க மாமியாவுக்கு என்ன இல்லைன்னு சொல்ல வரீங்க? அதான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அப்படி பாசம் இல்லாமலாம் யாரும் கிடையாது. ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து
தன்னுடைய கணவனுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா அப்படி பதறி துடிச்சு ஓடி உக்காந்து ஓடி வந்து செய்யறா பாருங்க. அந்த பாசத்துக்கு நிகரா நீங்க வேற எதை சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? வேற எதை சொல்ல முடியும்? அதாவது தொப்புள் கொடி உறவு பாசமா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நாயும் தான் பாசமா இருக்கும், நரியும் தான் பாசமா இருக்கும். அக்ரிணை உயிர்களே இருக்கும் பொழுது உயர்திணைக்கு இருக்கிறதுக்கு என்ன? ஆனா உன்னை யாருன்னே தெரியாம, நான் கேக்குற நடுவர் அவர்களே, எப்படிப்பட்ட தைரியசாலி யாருன்னே தெரியாம தனியா வரதுக்கு நான் சொல்றேன். நீங்க பொண்ணு பார்க்க போயிருக்கீங்களா நடுவர் அவர்களே? போயிருக்கேன். எத்தனை பேரோட பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க? உங்க அம்மா துணைவியார் ஒரு 10 பேர் வச்சுக்கலாமா? 10 பேரோட பொண்ணு பார்க்க போறீங்க. நிச்சயம் எத்தனை பேரோட சேர்ந்து போய் பண்ணீங்க? அதே ஒரு 50 100 ஒரு 100 பேரோட போய் நிச்சயம் பண்றீங்க. கல்யாணம் பண்ணும்போது எத்தனை பேரை கூட்டி வச்சு கல்யாணம் பண்றீங்க? 1000 தாண்டி போய் 3 தடவை சோறாக்கி அப்பவும் 1000 பேர். அதாவது பொண்ணு பார்க்க 10 பேரோட துணையோட போறீங்க, நிச்சயம் பண்ண 100 பேரோட போறீங்க, கல்யாணம் பண்ண 1000 பேரோட போறீங்க. இப்படி துணை இல்லாம நீங்க எங்கேயுமே போறது இல்ல. ஆனா கழுத்துல ஒரு மஞ்சத்தாளி ஏறிடுச்சுன்னா சிங்கம் வரும் பாருங்க, மருமக. யாரையும் நம்பாம அந்த வீட்டுல அப்படி கெத்தா இல்ல சிங்கிளா போய் தனியா நிக்கிறாங்க பாருங்க. இவங்களை விட தைரியசாலி உலகத்துல யாரு நடுவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க? இப்படி ஒரு ஆள் கிடைக்காது. அப்ப நடுவர் அவர்களே, குறை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் ஆகலாம். நாங்க இப்ப இருக்கிற மருமகள்கள் மாமியாருக்கு ஸ்லோ பாய்சன் குடுக்கறோம்னு இவங்க சொன்னாங்கன்னா, அப்ப இவங்க மாமியாருக்கு என்ன பாய்சன் குடுக்கறாங்க அதை எங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நாங்க ஸ்லோ பாய்சன் குடுக்கறோம்னா இவங்க என்ன குடுக்கறாங்க? அதாங்க ஒரேடியா பாய்சன் குடுக்குறாங்க பாருங்க நடுவர்களே. நாங்களா ஸ்லோவா தான் குடுக்குறோம், ஒரேடியா குடுக்குறாங்க. வந்து பேசுறாங்க மருமகளாம் இப்படி மருமகளாம் அப்படி. அப்படியே இப்ப அந்த மனைவி அப்படிங்கிறவ அந்த குடும்பத்துல எப்படி இருக்கிறா பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை முழங்கு, தோளுக்கு மேல வளர்ந்தா தோலன்னு சொல்லுவாங்க பையன், ஆம்பளை பசங்க. அதாவது ஒரு திரைப்பட பாடல்ல வரும், பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று அப்படின்னு. நான் அதை கொஞ்சம் திருப்பி சொல்றேன் நடுவர் அவர்களே. ஆண் குழந்தையை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அடி உதை வன்முறையில் சேராதுன்னு வச்சு வெளுப்பாங்க. அப்படியே அப்பா பையன் அப்படியே உறவு நம்ம சொன்னா பேசிக்கவே மாட்டாங்க சில வீடுகள் எல்லாம். ஆனா அங்க இணைப்பு பாலமா யார் இருக்கிறா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மருமக அந்த மனைவி இருக்கிறா இல்லைங்களா? அப்படியே கணவனை என்னதான் திட்டினாலும் என்ன இடத்துல திட்டினாலும் அப்படியே ஒரு பையன் வந்து கணவனை ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே வந்துருவா. என்ன யாரை எடுத்து பேசுற? அப்பாடா உன் அப்பா. என்ன வா போன் நீ போன் பேசுற, கை நீட்டி பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இப்படி மொல்லமா சொல்லுவா. தெரியாதா உங்க அப்பா லூசுன்னு, அமைதியாரு அப்படின்னு சொல்லி பையனை அடக்கி வைப்பா இல்லைங்களா? காமெடிக்கு சொன்னாலும் அப்படி குடும்பத்துல சண்டையை கட்டுப்படுத்துறது யாரு நடுவர் அவர்களே? தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் பாலமா இருக்கிறது யாரு? அம்மாங்கிற மருமகள் உறவு, மனைவிங்கிற மருமகள் உறவு நடுவர் அவர்களே. அதை மறந்துட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க. சங்க இலக்கியத்துல கூட ஒரு பாட்டு இருக்கு, அதாவது கணவனை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதவள் தான் மனைவி. அந்த காலமா இருக்கட்டும் இந்த காலமா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் நாம என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம் நடுவர் அவர்களே. நாங்க கணவனும் மனைவி என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், அதெல்லாம் ஊழல். ஊழல் இல்லாம ஒரு குடும்பமே கிடையாது. எப்ப கணவன் சொல்றதுக்கெல்லாம் மனைவி சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு, மனைவி சொல்றதுக்கெல்லாம் கணவன் சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு சண்டை இல்லாத குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பமா நடுவர் அவர்களே. அதெல்லாம் வச்சு மியூசியத்துல தான் வச்சு பார்க்கணும் அந்த குடும்பத்தையெல்லாம். கணவன் ஒண்ணு சொன்னா முடியாதுன்னு மனைவி சொல்லணும், மனைவி ஒண்ணு சொன்னா நடக்காதுன்னு கணவன் சொல்லணும் நடுவர் அவர்களே. அந்த ஊழலுக்கு பிறகுதான் ஒரு கூடல் வரும் பாருங்க. அதோட இனிமையெல்லாம் அவங்களுக்கு அனுபவிக்க தெரியல. குறை இருக்கதான் நடுவர் அவர்களே செய்யும், எங்கதான் குறை இல்ல. அவங்க சொன்னாங்க கால் கட்டு போட்டாங்க என் பையனுக்கு கால் கட்டு. நாங்க சொல்றோம் கால் கட்டு, அத கால் கட்டை நீங்க பேசுறீங்க, கை கட்டை பத்தி நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. கூட்டிட்டு போவாங்க இல்லையா? எந்த விரல கட்டு போடுவாங்க நடுவர் அவர்களே? சுண்டு விரல கட்டு போடுவாங்க. நான் சொல்றேன் கட்ட விரல் இல்லைன்னா இந்த கையோட இயக்கமே இல்லை. அப்ப கட்ட விரல வச்சு கட்டு போட்டுருக்கலாம்ல, ஏன் போடல? தெரியல, ஐயர் தான் கேட்கணும். ஆள்காட்டி விரல் இல்லைன்னா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, சுட்ட முடியாது, அவங்கள்ட்ட ஒரு இடத்த கூட நம்மளால காமிக்க முடியாது. அப்ப ஆள்காட்டி விரல கட்டு போட்டுருக்கலாம்ல, போடல. நடுவிரல் இருக்கிறதுலே அழகான விரல், அப்படி நீட்டி பாருங்க, அப்படி நெட்டுட்டு நேரம் நிக்கும் அழகா. நடுவிரல கட்டு போட்டிருக்கலாம்ல நடுவர் அவர்களே, அதுவும் போடல. மோதிர விரல் அப்படி ராஜபோக வாழ்க்கை தான், எந்த தங்கமும் இந்த விரலுக்கு தான் போடுவோம், இந்த விரலையாவது கட்டு போட்டிருக்கலாம்ல நடுவர் அவர்களே, அதையும் போடல. எதுக்குமே ஆகாது. இது இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. இது இல்லைன்னா கூட இந்த கை வந்து நல்ல வேலை செய்யும், சாப்பிடும், எல்லாமே பண்ணும். சொல்லு, இப்படி ஆகாத விரலை எதுக்கு நடுவர் அவர்களே கட்டு போடுறாங்க? அதாவது மனைவினா 1000 குறை இருக்கதான் செய்யும்,
செய்யும். கணவன்னா 1000 குறை இருக்கதான் செய்யும். அந்த நிறை குறைகளை அனுசரிச்சு போகணும். சுண்டு விரல் மாதிரின்னு சொல்றதுக்கு தான் நடுவர் அவர்களே சுண்டு விரல சேர்த்து வைக்கிறாங்க. மாமியா சொன்னா நல்லா இருக்காது பாருங்க ஏன் நடுவர் அவர்களே, அப்படி அந்த விரல் கட்டிலேயே இத்தனை ரகசியம் இருக்கும்போது என் பையனுக்கு கால் கட்டு போட்டான், அவன் வாழ்க்கையே போச்சாமா. நாங்க சொல்றோம் அம்மானா வயிற்றதான் நடுவர் அவர்களே பாப்பா, மனைவினா அப்படி இது வந்து ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. அம்மானா வயிற பாப்பா, என் பையன் சாப்பிட்டானா இல்லையா, பொண்டாட்டினா பாக்கிட்ட தான் பாப்பா அப்படின்னு. நான் சொல்றேன் நடுவர்களே கொஞ்சம் திருப்பி, அம்மா வயிற்றதான் பாப்பா, நான் யார் இல்லைன்னு சொன்னா 4 தோசை சாப்பிட்ற பையனா இன்னும் 4 சேர்த்து சாப்பிட்ட வச்சு சாப்பாட்டு ராமனா தான் ஆக்கி வைப்பா. என் புள்ள பசி தாங்க மாட்டான், என் புள்ள செய்ய மாட்டான். இப்படி பார்த்து 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 வளர்த்து பிள்ளைய தருதலையா தான் நடுவர் அவர்களை ஆக்கியிருக்காங்க. ஊதாரி பிள்ளையா தான் வளர்ப்பாங்க. அப்ப நீங்க ஊதாரி பிள்ளை தான் கட்டியிருக்கீங்க. நாங்க சொல்ற நடுவர் அவர்களே அப்படிதான் நடுவர் அவர்களே எங்களை கட்டி வைக்கிறாங்க. ஆனா அப்படி தருதலையா இருக்கிற பிள்ளைய தலையா, எப்படி நம்ம தலையா மாத்துறது யாரு நடுவர் அவர்களே, மருமகள்ன்ற வந்த உறவு தான். அத மறந்துட்டோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில மோட்சமே கிடைக்காது நடுவர் அவர்களே, மோட்சமே கிடைக்காது. நான் சொல்றேன் அந்த பொண்ணு வந்து எப்படி எல்லாம் அந்த பொண்ணு மாத்துது பாருங்க. அம்மா சொன்னா, அம்மா சொல்றாங்கல்ல, அம்மா சொன்னா எல்லாம் அம்மா தான் பையனை நல்லா பாத்துக்குவாங்க, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பையனை, ஒத்த வேலை செய்ய விடுறது இல்ல. சிரமப்படுறது யாரு நடுவர் அவர்களே, பின்னாடி மருமகள்கள் தான். வந்தா பாருங்க அப்படி 4 தோசைக்கு 8 தோசையா அம்மா சாப்பிட வைப்பாங்க. நாங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதை தான் நடுவர் அவர்களே சொல்லுவோம், இவ்வளவு சாப்பிடக்கூடாது, நைட்டு நேரம் நீ இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டாதான் உடம்புக்கு ஹெல்த். நிறுத்துறமா நாங்க உடல் ஆரோக்கியத்தை நாங்க தான் நடுவர் அவர்களை பாத்துக்கிறோம். கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பாருங்க. அதாவது நடுவர் அவர்களே நீங்க மாத்தி சொல்றீங்க. நாங்க அந்த காலத்துலதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. அதாவது என்ன நீ பண்ணாலும் நீ கணவனா வா, பரவாயில்ல வாப்பா, உன் காலை தொட்டு கும்பிடுறேன், நீயே என்னுடைய கணவன், நானே உன்னுடைய மனைவி. அதெல்லாம் அந்த கால நடுவர் அவர்களே. நாங்க தான் திருத்துறவங்களாச்சே, ஒரு புதுமை பெண்கள், புரட்சி பெண்கள், மருமகள்கள்லாம். அதனாலதான் நாங்க இப்ப பழமொழியவே மாத்திட்டோம் நடுவர் அவர்களே. கல்லு மண்ணெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. கல்லானால் போ ரோட்டுக்கு, புல்லானால் போ மாட்டுக்கு, புருஷனானால் வா வீட்டுக்கு. எங்களுக்கு கல்லும் புல்லெல்லாம் தேவையில்லை நடுவர் அவர்களே, மனுஷன் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? அந்த மனுஷன், அந்த கல்லையும் புல்லையும் மனுஷனா மாத்துறதே மருமகள்ன்ற வந்த உறவு தான் நடுவர் அவர்களே. இத மறந்துட்டு பேசலாமா நாம? மருமகளுக்கு நேரம் ஆயிடுச்சு பாருங்க. மருமகள்ன்றவ ஒரு சுமை தாங்கி நடுவர் அவர்களே. மறந்துடுறாங்க இவங்க அடிக்கடி. இவங்களுக்கு எல்லாம் ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுறாங்க. சுமை தாங்கி ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னம்னா, கணவனை தாங்கி, தன் குழந்தைகளை தாங்கி, அவனது இன்ப துன்பங்களை தாங்கி, அவனது உற்றார் உறவினர்களை தாங்கி, துக்கத்தையும் அவனுடைய கஷ்டத்தையும் தோல் தாங்கி, மொத்தத்துல சகலத்தையும் தாங்கக்கூடியவள் தான் தாரம்ங்கிற தாங்கி. அவ தாங்க சுமை தாங்கி. அப்படி ஒரு மனைவி இல்லைன்னா அம்பட்டு பயிலும் லூசாதான் திரிவான் நடுவர் அவர்களே. சரிங்களா? நீங்க சிவன் இல்லையே சக்தி இல்லை அந்த வசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க திருவிளையாடல்ல. அப்படி சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி அந்த அம்மாவும் தான் பேசுவாங்க. ஆனா கணவன் ரொம்ப கோவத்துல என்ன பண்ணிடுவாரு, சிவன் எரிச்சிருவார். எரிச்சிட்டு அந்த ஆனானப்பட்ட சிவனுக்கே பைத்தியம் முடிச்சிரு நடுவர் அவர்களே. ருத்ர தாண்டம் ஆடுவார். பார்வதி அவரே எரிச்சிட்டு, மனைவி இல்லாத வாழ்க்கை பைத்தியங்கிறது அந்த சிவன் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ர தாண்டம் ஆடுவார். யாராலையுமே திருப்பி வந்து அவரை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் 30 முக்கோடி தேவர்களும் வந்து அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவர் சக்தியை உருவாக்கி அப்ப சொல்லுவார். அப்ப கொடுத்ததான் நடுவர் அவர்களே இடப்பாதம். நீங்க இடப்பாகம் நீங்க சொன்னீங்க இல்லையா, தானா புடுங்கிக்கிட்டாங்க. புடுங்கெல்லாம் இல்ல நடுவர் அவர்களே. மனைவி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு தெரிஞ்சு தானா கொடுத்தது. எப்படி தானா கொடுத்தது சிவன் இல்லைங்களா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். அன்பாளன் நம்ம கொடுமுடி மக்கள் மாதிரி இப்படி தானா சேர்ந்த கூட்டம் நடுவர் அவர்களே. இத போய் நீங்க வந்து தப்பா சொல்லலாமா? இல்லைங்களா? அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பேரு இயேசு பிரான்னு வச்சிடலாம். எல்லா இடத்துலயும் மன்னிச்சு 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 விட்டுருவாங்க. ஆனா அதனாலதான் நம்ம எல்லாமே என் ராசாதான் ராஜ்கிரண் மாதிரியும், புதிய பாதை பார்த்திபன் மாதிரியும், நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி மாதிரியும் மாத்தி விட்டுருவாங்க. பாருங்க என்ன நடுவர் அவர்களே பண்றது. ஆதாரம் இல்லாம பேசினா இங்கெல்லாம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால ஆதாரம் வேணும்ல, அதுக்காகவே நாங்க வந்து ஆதாரத்தோடு பேசுறோம் நடுவர் அவர்களே. இப்படி இருக்கிற பசங்களை திருத்துறது யாரு? மனைவிங்கிற வந்த உறவு தான். இத மறந்துடுறாங்க இல்லைங்களா? அடுத்தது தொப்புள் கொடி.
தொப்புள் கொடி உறவு தான் பெருசுன்னு பேசுறாங்க. ஆனா இந்த மகன்களுக்கு தொப்புள் கொடி பந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறது யாரு? மருமகன்ற பந்த உறவு தான். இதை நாம மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, உங்களை பத்தி மட்டும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்கள் சமீபத்துல கொடுமுடியில ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தினார். எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தொடர்ந்து 6 மணி நேரம் 40 நிமிடங்கள் தொடர் கவிதை வாசிப்பு இல்ல சுவாசிப்பு செஞ்சார். அதுல புதுவிதமா 63 நாயன்மார்களுடைய கவிதையை அவர் படிச்சார். பாதி மட்டும்தான் படிச்சாரு. மீதி பாதி அவங்க வாழ்க்கை துணைவி பத்தி காதல் கவிதை. உங்க வீட்டு காதல் எங்க வீட்டு காதல் இல்ல, உலக காதல். காதல் கவின்னு ஐயாவுக்கு ஒரு பட்டமே கொடுத்துடலாம். பாருங்க, மனைவி இல்லைன்னா உங்களுக்கு காதலே இல்ல நடுவர் அவர்களே. அப்புறம் எங்க இருந்து வர முடியும்? மானே தேனே பொன்மானே எல்லாம் அம்மாவுக்கு சொல்ல மாட்டாங்க நடுவர் அவர்களே. மனைவின்ற வந்த உறவுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு பேரே நாங்க பேர் கொடுக்கறதே நாங்க எங்களுக்கு பேருக்கு பின்னாடி போடுறதுனாலதான் நடுவர் அவர்களே உங்க பேரே பிரபலம் அடையுது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. காந்திக்கு ஒரு கஸ்தூரிபாய் போல, நேருவுக்கு ஒரு கமலா நேரு போல, நடுவருக்கு அவங்க துணிவியார் போல, அப்படி ஏத்தாப்புல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறார் பாருங்க. இந்த ராஜசேகருக்கு ஒரு கவிதா போல, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது வந்த உறவே வந்த உறவே வந்த உறவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்த உறவுன்னு சொல்லிட்டு அற்புதமாக மாமியாரை நொந்த உறவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம், நல்ல அருமையாக பேசி சென்றக்கூடிய சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சொந்த உறவை என பேச வருகிறார் நளினா அவர்கள்.